ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்ததாக தன்னுடைய உரையை நிகழ்த்தக்கூடியவங்க வியாசர்பாடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் MSW துறையின் ப்ரொஃபஸராக இருந்தார். அங்கு பணிபுரியும் போது அங்குள்ள மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக எப்போதும் செயல்படக்கூடியவர். தற்போது கடந்த 2 வருடமாக லோயோலாவில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது லோயோலாவில் அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க பழைய காலேஜில் பசங்க இன்னும் மேம் என்ன மேம் நீங்கள் இல்லாமல் இந்த காலேஜ் இல்லை, நல்லாவே இல்லை, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நம்முடைய சக்தி தேவி மேமை பேசுகிறதுக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நிக்கேஷ்க்கு ரொம்ப நன்றி. அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு நான் புக்கு படித்து நிஜமாலே நேரமே கிடைக்கல. ரொம்ப சீன் ஓட்டுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறத பார்த்தா. நிஜமாலேயே இந்த நாய் எப்படி இங்கே ஓடவும் உட்காரவும் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். எனக்கு நிஜமாலேயே ஒரு வேறு உலகத்துக்கு கொண்டு போன ஒரு புத்தகம்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் புக்குன்னு உட்காந்து படித்தேன். ஃபஸ்ட்லாம் ரொம்ப படிப்பேன், கண்டினியூஸாக புக்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா டீச்சரில் அதனால் கிளாஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் தேவைப்படும், சரக்கு இல்லாமல் போய் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே புத்தகங்கள் படிப்பேன், நிறைய படிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு புக், அதுவும் அட்டை படம் பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப இந்த ட்ரைபல் ஆர்ட் மாதிரி இருந்ததா, சரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்கை வாங்கினவுடனே ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. சரி வேங்கை நேரின்னும் போது எல்லாருமே சொல்கிற இந்த ஜாதி பிரச்சனை அது எல்லாமே தாண்டி யூஸ்வலாக நான் பார்க்குற விஷயங்கள் நேராக புத்தகத்துக்கே வந்துடுறேன். மேம் கதையை சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. இல்லை குட்டி குட்டி பசங்க இருக்காங்களா, அதனால் நிறைய விஷயங்கள் நான் எப்படி பேசலாமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பேசலாம். ஏன்னா நீங்களும் நாளைக்கு வளருவீங்கள்ல, உங்களுக்கும் நிறைய உண்மைகள் தெரிய வரும்ல, கரெக்டு தானே? அப்போது சமுதாயத்தில் நிறைய உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ப்ளஸ் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லைக் ஆமாம் மேம் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் படிச்சுட்டே இருக்கேன், பார்த்தா டக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். ஏன்னா எங்கள் 2 பேரை எடுத்துக்கிட்டாலே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க எங்கள் லைஃப்லேயுமே. ஸோ எல்லாருமே ஒரு கதை சொல்கிறவங்களா இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, யூஸ்வலாக எல்லா கதைகள்லையுமே நான் பார்த்த கதைகளில் இப்போ இந்த முத்தம்மா ஆண்டி முத்து கூட முத்தம்மாவில் ரொம்பலாம் அப்படியே வர்ணிச்சு ரொம்ப அப்படியே இப்போ செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும், லிப்ஸ் இப்படி இருக்கும், இடுப்பு அப்படி இருக்கும், அது மாதிரிலாம் நிறைய எழுத்தாளர்கள் நான் பார்த்த வரைக்குமே பெண்களை ரொம்ப வர்ணித்து காமிச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் இங்கே எந்த இதுவும் கிடையாது. டேரெக்டாக அது மாதிரி இதுதான் கதை. அவன் வீட்டு வேலை செய்கிறான், அவங்க பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு இவன் மேலே விருப்பப்படுது, அவனும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க இந்த கதையில். ஏன்னா முத்தம்மாவை பற்றியும் சரி, இல்லை அஞ்சலி பற்றியும் சரி, வேறு யார் எந்த பெண்களை பற்றியுமே ரொம்ப இதுவாக காட்டலை. ஆனால் மேம் சொன்ன மாதிரி நல்லா திட்டியிருக்காங்க. அது ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் எல்லாமே. இந்த பச்சையாக பேசுறது அப்படின்றது நம்ம நார்த்து சென்னையிலையும் சரி, சவுத் சென்னையிலையும் சரி, எல்லா சென்னையிலுமே பெண்களை இப்படி இழிவாக பேசக்கூடிய கலாச்சாரத்தில் இன்னும் நம்ம இருக்கோம். ஆனால் நீங்களாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு ஐயோ இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும், சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, பெண்கள்னு சொல்லும்போது ஒரு அஞ்சலி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அஞ்சலி தான். ஷீ இஸ் அ கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர். மேம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். படித்தவங்க எல்லாருக்கும் அஞ்சலி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஷீ இஸ் வெரி பிளெயின் அண்ட் அவங்களும் ஒரு மேல் ஜாதிக்கார பொண்ணு தான். அப்போது கோபால் அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவார் ஒரு வார்த்தை, நீ என்னதான் இருந்தாலும் மேல் ஜாதி பொண்ணு இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன அப்போது இதனால் என் கூட படுக்கும்போதே தெரிலையா நான் மேல் ஜாதி பொண்ணு அப்படின்ட்டு. அதை எப்போ நான் ஃபீல் பண்ணேன்னா, ஏன்னா இப்போது இந்த மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதி பொண்ணை ரேப் பண்ணும்போதும் சரி, அவங்கள தொடும்போதும் சரி, மிஸ்பிஹேவ் பண்ணும்போதும் சரி, அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்லை இந்த பொண்ணு ஒரு கீழ் ஜாதி பொண்ணு, நம்ம எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இன்னொரு சீன் ஒன்று வரும், அதில் ஆண்டிமுத்து இந்த ராமுவை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் கார்லலாம் போயிட்டு செருப்பெல்லாம் தொட்டு என்னவோ அவங்க போடுற துண்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணுவார்னா, உடனே தண்ணி எடுறா, இதெல்லாம் கெரோசின் போட்டு கொளுத்திடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உனக்கு அருவருப்பாக இருக்குது, அவங்க கொடுக்குற துணியை போட்டுக்கு அருவருப்பாக இருக்குது, அவங்கள தொடுறதுக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னும் போது அந்த பொண்ணை மட்டும் எப்படி உன்னால் தொட முடியுது உன் கையால்? அப்போ போயிட்டு நீ குளிச்சியா? ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு உன்னால் போய் குளிக்க முடியல. ஒரு பொண்ணை கொலை பண்ணுற, நடு ரோட்டில் வச்சு நிர்வாணமாக்குற,
ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப என்னால் வந்து யோசிக்க கூட முடியல. என்னடா இப்படி டக்கு டக்குன்னு, அதுவும் வந்து இது ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான். ஆக்சுவலாக இது ஒரு க்ரைம் ஸ்டோரி, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. டக்கு 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 டக்குன்னு இந்த புதுப்பேட்டை படம் மாதிரி இருந்தது. நீ இவனை வெட்டு, நீ இவனை வெட்டு, மாற்றி மாற்றி அந்த வெட்டிக்கிற சீனாக இருக்கட்டும். அதாவது வந்து ஒரு அந்த சுப்பையாவோட பாஸ்டரை வெட்டின உடனே வந்து இவங்களும் வந்து போய் அந்த ஆளை வெட்டுறாங்க. ஸோ வெட்டின உடனே அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, உடனே சுப்பையா அவங்க தங்கச்சியா அம்மாவா தங்கச்சி அக்கான்னு நினைக்கிறேன், அவங்கள தான் வந்து நடு ரோட்டில் வச்சு ரேப் பண்ணி உடனே, அதாவது கொலை மட்டும் பண்ணலை, அவங்க இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்க, மேலும் ஒரு குற்றத்தை வேற செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு இப்போவும் இந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், படை இருந்தோம் பயந்த ஜானோன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஊர் இருக்காங்க, சுற்றி சுற்றி ஊர் மக்கள் இருக்காங்க. அப்போ கூட அவங்களால யாராலையுமே அந்த ஒரு தப்பை வந்து தட்டி கேட்க முடியல. ஸோ அதுதான் ஆகாஷ்க்கு என்ன அப்படி தோணுதுன்னா, ஏன் ஆண்டிமுத்து தாத்தாவை அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, நம்ம தாத்தாவை ஏன் பெருமையாக பேசுகிறாங்க. நம்மளாம் கேட்டிருக்கோமா, நம்ம தாத்தாவை பற்றிலாம் சொல்லுவாங்கள்ல, உங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் தாத்தாவை அவ்வளோ பெரிய ஆள் சொல்கிறாங்கன்னு கேட்போம்ல. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, நம்மலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஆகாஷ் என்ன பண்ணுறான், அவங்க தாத்தா யார், ஏன் எல்லாரும் ஆண்டிமுத்து தாத்தா வேண்டிக்கிறாங்க, ஏன் நம்ம தாத்தாவை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எம்ஜிஆர் பற்றி சொல்கிறாங்க, கலைஞர் பற்றி சொல்கிறாங்க, ஸ்டாலின் பற்றிலாம் கூட சொல்கிறாங்கல்ல, ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ நம்ம வரலாறை என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் ஆகாஷ் வந்து என்னது, ஆகாஷ் ஒரு நல்ல பையன். அவன் வந்து டக்குன்னு அவங்க தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். அப்படி தான் வந்து ஆண்டிமுத்து தாத்தாவை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான். ஆண்டிமுத்து தாத்தா இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம சமுதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சுக்கிறான். நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வந்து பெண்களை ரொம்ப எல்லா இதுலேயுமே இது பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது எனக்கு. ப்ளஸ் ஏன் இவங்களால கடைசி வரைக்கும் ஏன் ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தம். ஸோ இது கதை தான், நாவலில் கூட ஏன் ஜெயிக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி, ஒரு கதையில் கூட ஏன் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டாண்டில் வந்துச்சு. ஏன்னா படம் தானே, என்ன இப்போ படம்லாம் இதை ஓடிடியில் கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், எபிசோட் வைஸ் எபிசோட் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் ஏதாவது ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் நாவலில் கூட ஜெயிக்கலைன்னா அப்போ நிஜத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷ்னல் இதுக்கு வந்து என்னை கொண்டு வந்து விட்டுச்சு இந்த புக்கு. எனக்கு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஆகாஷாவது ஏதாவது சரி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும், நம்ம யார் தான் அப்போ கேட்கறது, கடைசி வரைக்கும் அப்போ யாருமே கேட்க முடியாதா? என்னடா நம்மளால கேட்க முடியுமா முடியாதா, சொல்லு, முடியும் தானே? முடியும். ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு நிஜமாலே எனக்கு ரொம்ப புக்கு முடிஞ்சோடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆனது அதுதான். என்னடா இது ஒரு நாவலில் கூட நம்மளால் வந்து எதிர்த்து கேட்க முடியலையே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் நாவல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை நிஜத்தில் அது எப்படி இருக்குது என்னன்னு தெரில, இப்போ எவ்வளோ நம்ம மாறிட்டோம் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்னமும் அப்படி தான் இருக்குது. பட் அடுத்த வாட்டி நாவலில் கொஞ்சமாவது, நாவல்லையாவது அட்லீஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம காட்டணும். இதெல்லாம் இந்த ஒரு ஜாதி மனப்பான்மை எல்லாத்தையும் வந்து போக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அட்லீஸ்ட் இந்த புக்கில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த புக்கு படிக்கிறது. ரொம்ப அதாவது புக்குக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தது, அப்படியே கதை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த எமோஷ்னல் பாயிண்ட். என்னென்னா நம்மளால் புக்கில் கூட ஒன்று பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது நான் நிறைய யோசிக்க வச்சது இந்த புக்கு. கொஞ்சம் ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி நிகேஷ். நிகேஷ் ஒரு நல்ல எழுத்தாளர், நல்லா எழுதியிருக்காரு. இன்னும் மேலும் மேலும் நிறைய எழுதணும்னு நான் வாழ்த்துறேன். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள், எபிசோடாக ரிலீஸ் பண்ணுங்கள். நன்றி, வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி.